மாதிரி எல்லாமே இருக்கு. பேசுறேங்க. இந்த கரண்ட் பாக்ஸ் மூட்டை தூக்கின்னு வர முடியலங்க சார். மழை வந்தாக்கா மூட்டையை தூக்கின்னு வர முடியாது. இந்தாண்ட சாஞ்சிரமா என்னமோன்னு கரண்ட் பயமா இருக்குதுங்க சார். இந்த பாக்ஸ் மாற்ற சொல்லுங்க சார். நான் 10 வருஷமா இங்க மூட்டை தூக்கின்னு இருக்கிறேன் சார். இப்போ வரதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மழை வந்தாக்கா ஒண்ணுமே பண்ண முடியல. இது கொஞ்சம் மாற்றி விட்டு சொல்லுங்க. கேபிள் ஷாக் அடிச்சுக்குது. ஒருத்தன் அதே மாதிரி அடிபட்டே கொஞ்சம் ஓட்டான். அதனால தான் இதை பாக்ஸ் மாற்ற சொல்றது. இது திறந்துட மூட முடியாது. எப்போ வந்தாலும் சரி பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அது திறந்து தான் கிடக்கும். இது ஒன்றுமே பண்ண முடியாது சார். ஏங்க நாங்கள் மாட்டிங்கன்னா எங்கள் உயிர் தாங்க போவோம். எங்கள் உயிர் தான் போவோம். பண்ணோம் ஈபியில் இப்போ பண்ணோம். அவங்க வந்து வயிறு மட்டும் சரி பண்ணிட்டு பொட்டியை மாற்ற மாட்டேன்றாங்க. ஒரு டைம் பொட்டி கீழே வந்து போச்சு. பொட்டியை மாற்ற மாட்டேன்றாங்க. இங்க மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற இடத்துல இருக்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த லைன்ல நான் வந்து நிற்கிறேன். இது மட்டும் தான் தெரியும். வேற லைன்ல இருக்கிறது எனக்கு தெரியாது சார். இங்க இருக்கிறது இதுதான் தெரியும். ஏன்னா இங்க தான் நான் மூட்டை தூக்கின்னு வரேன். ஒரு டைம் கீழே ஊந்து போச்சுங்க. அதுக்கு பிற்பாடு போன் பண்ண பிறகு வந்து தூக்கி வச்சாங்க. இந்த பொட்டியை மாத்தான்றாங்க. இது கொஞ்சம் கயிறு கட்டி நான் தான் தூக்கி விட்டேன். இது யாருமே சரி பண்ணல. இந்த கயிறு நான் தான் கட்டினேன். கீழே தொங்கின்னு கண்டு இந்த இடத்துல கட் ஆகிடுது பாருங்க. இந்த இடத்துல கட் ஆகிடுது பாருங்க. பொறி பறக்குது. மூட்டை தூக்கினும் ஏதோ என்னமோ நின்று யோசனை பண்ணி தான் வரதாகுது. இப்படியெல்லாம் இருக்கு. இது கண்டுக்க மாட்டேன்றாங்க. சொன்னாக்கா வர்றாங்க, ஒயரை மட்டும் சரி பண்ணிட்டு போயினே இருக்கிறாங்க. இது கொஞ்சம் சரி பார்க்க சொல்லுங்க. தயவு செய்து சொல்றேன், சரி பார்க்க சொல்லுங்க. இ பிளாக் E76 சாமி வேலுங்க. இந்த கரண்ட் பாக்ஸே சும்மா மழை பெஞ்சாவே கரண்ட் வருது. டோர் பட்டாவே கரண்ட் வருது. இது ஃபுல்லாகவே தண்ணி வருது. அதாங்க சப்போர்ட்டுக்கு மட்டும் நிற்க வச்சுட்டு போயிடறாங்க. இது கீழே சாஞ்சி போயிருந்து அது சப்போர்ட்டுக்கு மட்டும் நிற்க வச்சுறாங்க. இது கடையிலே கரண்ட் வரும். உள்ளாரே நிறைய லைனில் நிறைய லைன் வரும். திறந்தே தான் இருக்கும். இது டோர் தள்ளி விட்டாக்கா லைன் போயிடும். திறந்தா இருக்கும். அவங்க வருவாங்க, சும்மா ஏதாவது பண்ணிட்டு போயிடும். அவ்வளோதான். இது தடுக்கும் போறவங்களுக்கு வரவங்களுக்குலாம். இன்னும் இது வரைக்கும் வரல. சும்மா லைட்டா விருன்னு இருக்கும். அப்போ விட்டுருவாங்க. அப்போ கண்ணன் பண்ணா வந்து பார்ப்பாங்க. இது புதுசா வச்சா நல்லது. அதே இது தூக்கிட்டாக்கா நல்லது. அப்படி எங்கன்னா ஓரமா வச்சா நல்லது. இங்க இருக்கிறது கடை ஓனர்கிட்ட கூட சொல்லி பண்ண சொல்றோம். சப்போர்ட் என்ன பண்ணலாம். சில லைன்ல அந்த மாதிரி தான் இருக்கு. சந்தைக்குள்ள இருக்கிறது பூராமே அப்படிதான் இருக்கு. மூடனா லைன் அந்த லைன் பூரா போயிடுது. மூடிட்டாக்கா ஃபுல்லா லைன் வராது. இது ஃபுல்லா டச் ஆகுதுல, உட்காந்துரும். உட்காந்துட்டாக்கா லைன் வராது. திறந்து தான் வச்சிருப்பாங்க. டெய்லியும் எல்லாம் ஏதாவது போனா பாத்துக்க. என்ன பண்ணுறோம். என் பேர் கார்த்திக். E80 கோயம்பேடு பெரியார் வெஜிடபிள் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பொசிஷன், இதுவே சுமாரான கண்டிஷன் தான். மீதி எல்லாமே உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலைமையில் தான் மார்க்கெட்டில் இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் இ பிளாக் சைடு திரும்பினீங்கனாலே தெரியும். E88 இருக்கிற சந்தில் ஒயர் அப்படியே தடியில் ஓடும். மழை காலத்தில் ஒரு கூலி ஆட்கள் சாதாரணமான மனுஷனை நடந்து போக முடியாது. அவ்வளோ கொடுமையான நிலைமையில் தான் இருக்குது. உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஈபியாலேயே இப்போ இதை யாரை வேணாலும் திறந்து யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஒயரை அவங்கவுங்களுக்கு கரண்ட் இல்லை, அவங்கவுங்க பண்ணிக்குவாங்க. இதுக்கு ஒரு முறையான ஒழுங்கு நடவடிக்கை இல்லை. கரண்ட் பில்லு கரெக்டாக வாங்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு மின்சார விநியோகம் பண்ண மாட்டோம். ஒரு நாள் நாங்கள் லேட்டாக கட்டினா பீஸ்கொயர் வந்து பிடின்னு போயிடுறாங்க. அப்போ அதுக்கேற்ற நிர்வாகம் சரியாக இருக்கணும்ல, இல்லையே. நீங்கள் வேணால் இப்படியே திரும்பி பாருங்கள். E88 கூட எனக்கு போகிற வழியில் டீ கடை ஃபஸ்ட்டு இடத்துல பாருங்கள். அந்த பாத்ரூம் ஆண்ட அந்த நிலைமையை ஃபோட்டோ பிடிச்சிட்டு போங்க. அண்ணனுக்கு தெரியும், அவர் காட்டுவார் அந்த இடத்த. அந்த இடத்துல தாண்டி ஒரு லோட் மேன் நடந்து வந்துட்டானா
ஒவ்வொரு நாளும் அவனுக்கு உயிர் வந்து போனஸில் தான் போயிட்டு இருக்கு. அப்படி தான் இருக்குது மார்க்கெட் நிலவரம். எல்லாருக்கும் இங்கே எல்லாமே தெரியும், எதுவுமே செய்ய மாட்டாங்க அந்த நேரத்துக்கு.